அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கட்டும். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களுடைய வரலாறை நம்ம நேற்று பாகம் 1 பார்த்தோம். அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய போருக்கான திறன் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களும் என்ன உறவு முறை, அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரான ஆமினா அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரரும் ஆவார். ஒருமுறை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் அங்கே நுழைந்த பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களை குறித்து, இவர்தான் எனது தாய்மாமா, உங்களில் எவராவது இவரை விட சிறந்த தாய்மாமா ஒருவரை எனக்கு நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம் என்று பெருமைப்பட கூறினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் இஸ்லாமிய பயிற்சியை தாருல் அர்கமில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்ற ஆரம்பகால முஸ்லிம்களில் ஒருவராக திகழ்ந்தார். அவ்வாறு இவருடன் அந்த பயிற்சியை பெற்று கொண்டவர்களில் பெருமைமிகு தோழர்களான அபூபக்கர் ரலி அவர்கள், உத்மான் பின் அப்பான் ரலி அவர்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்கள், தல்ஹா பின் அப்துல்லா ரலி அவர்கள், ஜுபைர் பின் அவ்வாம் ரலி அவர்கள் ஆகியோர்களும் அடங்குவர். மக்கத்து குறைஷிகளின் கொடுமைகள் தாங்கவியலாத அளவுக்கு இருந்த பொழுது தங்களது தொழுகைகளை, இறை வணக்கத்தை நிறைவேற்ற இவர்கள் மக்காவின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு சென்று விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை இவர்கள் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்து இறை வணக்கத்தில் தங்களது கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த பொழுது மக்கத்து ரவுடி கும்பல் ஒன்று இவர்களின் இருப்பிடத்தை அடையாளம் கண்டு கொண்டு அங்கே சிறியதொரு கலவரத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே கீழே கிடந்த ஒட்டகத்தின் எலும்பை எடுத்து அவர்களை நோக்கி படுவேகமாக வீசி எறிந்தார்கள். ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் இவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிறுவனின் தலையில் அந்த எலும்பு பட்டு படுகாயத்தை ஏற்படுத்தியது மட்டும் அல்லாது இரத்தம் வழிந்தோடவும் ஆரம்பித்தது. ஒரு சிறுவன் அடிபட்டதும் மற்ற அனைவரும் அந்த இடத்தை விட்டு விருண்டோடி விட்டார்கள். இதுதான் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் மிகவும் சாதுரியமாக, திறமாக இஸ்லாத்தின் எதிரிகளை எதிர்த்தெடுத்த முதல் தாக்குதலாகும். இன்னும் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் மிக சிறந்த பல நற்குணங்களை கொண்டிருந்தார்கள். எனினும் இங்கே அவற்றில் சில குணங்கள் மற்றவர்களிடமிருந்து இவரை தனித்துவமாக்கி காட்டியது. இவரது மிக சிறந்த நிபுணத்தை உஹது போரில் வைத்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு கொண்டார்கள். அது மட்டும் அல்லாமல் அதனை சரியான வகையில் பயன்படுத்தி கொள்ளுமாறும் ஆர்வப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல், ஸஅதே, உமக்கு என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று கூறி ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். இன்னும் இவரது பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலும் அளித்தான். பின் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களின் பிரார்த்தனைக்கு, இறைவா நீ பதிலளிப்பாயாக என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதன் காரணமாக இவரது பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது. இன்னும் இறை தோழர்கள் யாவரும் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களை மிகவும் கண்ணியத்துடன் மதிப்பிட்டு மரியாதை அளித்தும் வந்தார்கள் என குறிப்பிடத்தக்கது. இன்னும் முழு அரபு உலகமும் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களின் போர் திறனை பற்றி அறிந்திருந்தது. எந்த எதிரியையும் இவர் தன்னை மிகைத்துவிட அனுமதித்ததில்லை. பிறர் கண்ணுக்கு எளிதில் புலப்படாத 2 ஆயுதங்களை அவர் வைத்திருந்தார். அவை இரண்டையும் எதிரிகளின் கண்கள் பார்த்ததும் இல்லை.
ஒன்று அவரது அம்பு ஒன்று அவரது அம்பு, மற்றது இறைவனை நோக்கி ஏந்தக்கூடிய அவரது கரங்கள். பிரார்த்தனைகள். உஹது போரில் முஸ்லிம்களின் இதயங்களை ஆட்டி படைத்து கலங்கடித்த எதிரிகளை நேருக்கு நேராக எதிர்த்து போர் புரிந்தவர். உஹது போர் நடந்து கொண்டிருக்கின்றது. சாதே, உமது அம்பை இன்னார் மீது எரியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்போது தன் அம்பு தீர்ந்து விட்டதை சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் உணர்கிறார்கள். இருப்பினும் கட்டளையிட்டது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிற்றே. இறை தூதர் அவர்களின் கட்டளைக்கு அடிபணிவது என்பது இஸ்லாத்தில் அடிப்படை அம்சமாயிற்றே. உடனே அங்கும் இங்கும் தேடுகிறார்கள். ஒரு அம்பும் கிடைக்கவில்லை. பின் இறுதியில் ஒரு உடைந்த அம்பு ஒன்றுதான் கிடைத்தது. அதனை எடுத்து வில்லில் பூட்டி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நபரை நோக்கி அம்பு எய்துகிறார்கள். அந்த அம்பானது எதிரிகளின் முன் நெற்றியில் பட்டு அந்த இடத்திலேயே அந்த நபர் தரையில் சாய்ந்து தன் உயிரை விடுகிறார். அதுபோல அடுத்த ஒரு வில்லை கண்டெடுக்கின்றார்கள். அந்த வில்லை எதிரியின் கழுத்துக்கு குறிவைக்கிறார்கள். அந்த வில்லும் சரியான இலக்கை தாக்க தொண்டையில் குத்திய அம்பு அவனது நாக்கை வெளிக்கொண்டு வந்து விட்டது. அந்த எதிரியும் வீழ்ந்து தனது உயிரை மாய்த்து கொண்டான். ஒரு நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள், இறை தூதர் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்காக இவ்வாறு பிரார்த்தித்தார்கள்: யா அல்லாஹ், அவரது குறியை மிக சரியாக ஆக்கி வைப்பாயாக, அவரது பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. சாத் பின் அபி வக்காஸ் அவர்களின் பிரார்த்தனைகள் யாவும் நன்கு தீட்டப்பட்ட கூர்மையான வாளை போன்றது. இறைவன் அவரது பிரார்த்தனைகளை உடனே ஏற்றுக்கொள்ளவும் செய்தான். சாத் பின் அபி வக்காஸ் அவர்களது மகன் தனது தந்தையின் பிரார்த்தனைகளை இறைவன் எவ்வாறு உடன் அங்கீகரித்தான் என்பதற்கு தனது நினைவலைகளில் இருந்து ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒரு முறை ஒரு மனிதன் அலி அவர்களை பற்றி, இன்னும் ஜுபைர் தல்ஹா அவர்கள் பற்றியும் கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டிக் கொண்டிருப்பதை சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கேட்டுவிட்டு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுவதை நிறுத்துங்கள் என்று கோபத்துடன் கூறினார்கள். ஆனால் அந்த மனிதர் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களின் கோபத்தை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தார். மிகவும் கோபத்தின் உச்சிக்கே சென்றுவிட்ட சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள், இனிமேலும் நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் உங்களின் மீது சாபம் இறங்கட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து விடுவேன் என்று கூறினார்கள். உடனே அந்த மனிதர்கள், நீங்கள் என்ன அனைத்து வல்லமையும் படைத்தவரா? நீங்கள் இறை தூதரா? நீங்கள் கேட்ட துவாவுக்கு இறைவன் உடனே பதிலளிப்பதற்கு என்று கேட்டுவிட்டார். அந்த மனிதரது கேடு கெட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். பின் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு ஒழு செய்துவிட்டு 2 ரக்காய்த்துகளை தொழுதார்கள். பின் இறைவனிடம் இவ்வாறு முறையிட்டார்கள்: யா அல்லாஹ், நீ யாரை பொருந்தி கொண்டாயோ, இன்னும் அவர்களது நற்செயல்கள் குறித்து திருப்தி கொண்டாயோ, அத்தகைய நல்ல ஆத்மாக்களை பற்றி இந்த மனிதர் குறை கூறி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இத்தகைய கெட்ட வார்த்தைகளுக்கும் அவர்கள் உரிதானவர்கள் அல்ல என்பதை நீ அறிவாய். இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அவர் வெளிப்படுத்திய இந்த வார்த்தைகளுக்காக பிற மனிதர்களுக்கு இவரை நீ ஒரு படிப்பினையாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பிய சற்று நேரத்திற்குள்ளாக எங்கிருந்தோ கட்டப்பட்ட கயிற்றை அறுத்து கொண்டு மதம் பிடித்தது போல் ஒரு ஒட்டகம் மனிதர்கள் கூடி நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி வந்தது. அந்த ஒட்டகம் அந்த கூட்டத்தின் நடுவே அலை மோதி திரிவதை கண்ட நாங்கள், அந்த ஒட்டகம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதரை தேடுவது போல இருந்தது.
அப்போது அந்த மனிதரை குறித்து சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் இறைவனிடம் முறையிட்டார்களோ. அந்த மனிதரின் தலையை இரத்த வெறி கொண்ட அந்த ஒட்டகம் கொத்தாக பிடித்து அங்கும் இங்கும் வலங்கொண்டு மட்டும் ஆட்டியது. ஒட்டகத்தின் பிடியில் அகப்பட்ட அவனது கழுத்து முறிந்து அவன் மரணத்தை தழுவினான். கூடியிருந்த மக்கள் அனைவரும் கண்மூடி விழிப்பதற்குள் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தை, கோர காட்சியை பார்த்து பிரமித்து நின்றார்கள். சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்களின் மூலம் கிடைத்த படிப்பினையும் பாடத்தையும் அவர்கள் செய்த செயல்களையும் இன்ஷா அல்லாஹ் பகுதி 3இல் நாளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.